வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோடில் தமிழ் மேக்னாட்டை கேட்டுட்ருக்கிறாரு. அர்ஜுன் லாரியை நிப்பாட்டி வச்சுருந்த இடம் உங்களுக்கு எப்படி மேடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுன் வாயாலவே நாங்கள் அந்த உண்மையை வரவழைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்கிட்ட நான் போய் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா. அர்ஜுன் கம்பெனிக்கு ஒரே நேரத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ரைடு அனுப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கம்பெனிக்கு ஒரே நேரத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துல இருந்துமே ரைடு வராங்க. அது மட்டும் இல்லை, அர்ஜுனுக்கு ஆர்டர் கொடுத்த கம்பெனிலேருந்தும் ஆட்கள் வராங்க. அவர் செஞ்ச ப்ராடக்டை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு சில இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ஒரு சில இது குவாலிட்டியே இல்லாமல் ரொம்ப போலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்னாவுமே அர்ஜுனோட கம்பெனியில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மெட்டல்லாம் ஏன் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தமிழ் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் இப்போது அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, ஒழுங்காக நீங்களாவே உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனோட மாமா சொல்கிறாரு, போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜெயிலில் போட்டு அடிப்பாங்கப்பா, நம்ம உண்மையை ஒத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுன் கடைசியாக தமிழோட மெட்டீரியல்லாம் எடுத்தோன்ற உண்மையை ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி நடந்த விஷயங்களை பற்றி மேக்னா தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. நேராக இப்போ அர்ஜுனோட கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா. அர்ஜுனை பார்த்து நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா. தமிழும் மேக்னாவும் இப்போ அர்ஜுனோட கம்பெனிக்கு போகிறாங்க. தமிழ் அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, தேவையில்லாமல் என்னோட லோடு லாரியில் கையை வச்சுட்டு உன்னோட ஆப்பை நீயே தேடி வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மெட்டீரியல்லாம் என்னோடது மட்டும் கிடையாது, மேக்னா மேடத்தோடது தான் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடிலாம் நீ சில்ற பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு. மேக்னாவுமே அவங்க பங்குக்கு அர்ஜுனை திட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே சீட் பண்ணியிருக்கிறேன்ல, தமிழ் மேலேயே பழி போட்டிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணதெல்லாம் தப்பு தான் மேடம், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எங்கள் எல்லாரையும் விட இந்த தமிழ் தான் பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். தமிழும் நமச்சியும் உங்களை ஃப்ராடு பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னதாண்டா நான் ஃப்ராடு பண்ணினேன் அப்படின்னு தமிழ் கேட்குறாரு. சொல்கிறதெல்லாம் நம்ம எதுக்காக கேட்கணும் தமிழ் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேக்னா. போலீஸை கூப்பிட்டு இப்போ அர்ஜுனை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. தமிழ் கல்யாணமானவன்ற உண்மையை கடைசி வரைக்கும் அர்ஜுன் சொல்லவே இல்லை. கடைசியாக இப்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் வந்து அர்ஜுனோட கம்பெனிக்கு மொத்தமாக சீல் வச்சிடுறாங்க. அர்ஜுன்கிட்ட மேக்னா சொல்கிறாங்க, இத்தனை நாளாக நீ தமிழுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தா, அவர் ரொம்ப நல்லவர், அதனால தான் உன்னை விட்டு வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள், இனிமேல் அவர் மேலே கை வச்சேன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. நான் அவர் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால் அவரை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.